ஜெபம். கண்ணை மூடு, அப்படியே கண்ணை மூடு, அப்படியே கை கூப்பி. அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின் சண்டே கிளாஸ் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்பொழுது அப்பா சிறு பிள்ளைகளாக இந்த இடத்துல அப்பா கூடி வந்திருக்கிறோம். இந்த திவ்ய பிரசன்னம் இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசுவாவுக்கு மலை நாட்டை கொடுத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஐயா, நீர்தாமே இந்த நேரத்தில் இந்த கிராமத்தை எங்களுக்கு தருடைய ஜெபிக்கிறோம். இந்த புளியங்குளம் கிராமத்தை முழுவதுமாக நீர் எங்களுக்கு தருடைய ஜெபிக்கிறோம். பெற்றோரை தருவீராக, குழந்தைகளை தருவீராக. இந்த இடத்துல ஒரு நல்ல சபை வளர்ச்சியடை பண்ணுடைய ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு ஆலயம் கட்டக்கூடிய கிருபையை கூட நீங்கள் தருடைய ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள் ஒரு நல்ல பிதாவே. சந்தோஷமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். நல்லா கவனிக்கணும். பாப்பா நேரம் வந்துக்கோ. கதை சொல்ல போகிறேன். நல்லா என்ன செய்ய போகிறீங்க? கவனிக்க போகிறேன். நல்லா என்ன செய்ய போகிறீங்க? கவனிக்க போகிறேன். சரியா? ஒரு ஊரில் ஒரு அண்ணன் இருந்தான். ஒரு ஊரில் ஒரு வாலிப அண்ணன் இருந்தான். அவனுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஊரில் உள்ள பணக்காரனை பூரா கொன்னுட்டு ஏழைகளை பூரா வாழ வைக்கணும். ஏழைகளை பூரா என்ன செய்யணும்? ஊரில் உள்ள பணக்காரனை பூரா கொன்னுட்டு அவங்ககிட்ட பணத்தை பிடுங்கி ஏழைகளை என்ன செய்யணும்? வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? கொல்றது கெட்ட எண்ணம் தானே. ஒருத்தரை கொன்னுட்டு இன்னொருத்தவங்களை வாழ வைக்கணும், அது தவறான சிந்தனை. அது எப்படிப்பட்ட சிந்தனை? இந்த வாலிபன் என்ன செஞ்சான் அப்படின்னா, இன்னும் நிறைய இந்த அண்ணன் என்ன செஞ்சான் அப்படின்னா, இன்னும் நிறைய பையங்களை சேர்த்துட்டான். அவங்க கூட நிறைய பையங்களை என்ன செஞ்சுட்டான்? சேர்த்து நிறைய பணக்காரனை கொண்டு போட்டான். நிறைய பணக்காரன் என்ன செஞ்சான்? நிறைய பணம் ஊரா போய் ஒவ்வொரு பணக்காரனையும் கொண்டு போட்டான். இப்படி கொண்டுகிட்டே இருந்தா அரசாங்கம் சும்மா விடுமா? போலீஸ்காரங்க சும்மா விடுவாங்களா? அவன் இப்படி நிறைய ஒரு கூட்டணி சேர்த்துக்கிட்டு, ரவுடி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போய் பணக்காரங்களை கொண்டு போட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சுட்டான்? வேற மாநிலத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். போய் என்ன செஞ்சுட்டான்? ஒளிஞ்ச உடனே ஆனால் போலீஸ்காரங்க விடவே இல்லை. போலீஸ்காரங்க என்ன செய்யல? விடவே இல்லை. அவனை தேடி என்ன செஞ்சுட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற மாநிலத்தில் போய் அவனை தேடி என்ன செஞ்சுட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவன் ரொம்ப நாள் கழிச்சு கவனி, அந்த ஊர்லேயே ரொம்ப நாள் இருந்தான். அவன் இங்கே இருக்கும்போது நம்மளை கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி அவன் வேற மாதிரி தன்னுடைய கெட்டப்பே மாற்றினான். என்ன செஞ்சான் அப்படின்னா, கொஞ்சம் கவனி. அவன் முகம் இருக்குல்ல, முகத்தில் நிறைய தாடி வளர்த்தான். நிறைய என்ன செஞ்சான்? கவனி குட்டி, அவன் முகத்தில் என்ன செஞ்சான்? நிறைய தாடி என்ன செஞ்சான்? வளர்த்தான். அதுக்கப்புறம் இந்த அமிலம் இருக்கு பற்றி, அமிலம் அதை அப்படியே முகத்தில் தொட்டு வச்சான். அமிலம் அவங்க இதில் பட்டுச்சு அப்படின்னா அந்த இடம் அப்படியே வெந்து போயிடும். அப்படியே என்ன செஞ்சிடும்? வெந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு மருந்தை ஊற்றி அதை சுகப்படுத்தின பிறகு வடுவடுவாக வந்துடும். அது என்ன செஞ்சிடும்? விகாரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். முகத்தை பார்த்து எப்படி இருக்கும்? விகாரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அப்படியே அவன் இந்த அமிலத்தை தொட்டு வச்சு முகமெல்லாம் அப்படி விகாரமாகி வடுவடுவாக கருத்து போய் நிறையா தாடிலாம் என்ன செஞ்சாவே வச்சுருந்தான். நிறைய தாடிலாம் என்ன செஞ்சான்? வச்சுட்டான். அப்புறம் கஷ்டப்பட்டு தான் அந்த போலீஸ்காரங்க இவன் தான் அவன் கண்டுபிடிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? கண்டுபிடிச்சாங்க. அப்போ பாவம் கொடியது. பாவம் என்ன செய்யுது? கொடியது. ஒருத்தனை கொல்லலாமா? கொல்லக்கூடாது. பாவம் கொடியது. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அவனை கண்டுபிடிச்சி சிறைக்குள்ள அடைச்சிட்டாங்க. சிறைக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க? அடைச்சிட்டாங்க இல்லையா? அப்போ நீங்கள் தப்பு என்ன செய்யக்கூடாது? சின்ன பிள்ளைல இருந்தாலும் பெற்றோருக்கு சொல்படி கேட்கணும். அடுத்த பொருளை என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. சரியா? ஒரே ஒரு வசனம் அதில் சொல்லித்தாரன்னு சொல்றீங்களா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இப்பிரபஞ்சத்தின் அப்படின்னு இந்த உலகத்திலுடைய தேவனானவன் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ளவன் யார் அப்படின்னு பிசாசானவன். அவன் யாரு? உனக்கு கெட்ட எண்ணத்தை மனசுல கொண்டு வர்றவன். அவன் பேர் என்னது? பிசாசானவன், சத்ருவானவன். அவனைத்தான் நம்ம என்ன சொல்றான்? பிசாசுன்னு என்ன செய்யறான்? அவன்
சொல்லுகிறோம் இல்லையா. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அவருடைய மனதை குருடாக்கினான். இப்ப சொல்ல சொல்ல பின்னால சொல்ல போறீங்க, சரியா? இப்பிரபஞ்சத்தின் சொல்லு. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான், சரியா? அப்போ இந்த உலகத்தில் உள்ள பிசாசானவன் கெட்ட எண்ணத்தை கொண்டு வருகிறான். அவன் பேர் தான் என்னது? பிசாசானவன், சத்துருன்னு சொல்றான். சரி, இதுக்கு முன்னால இப்போ ஒரு வசனம் படிச்சோம்ல, அந்த ஒரு வசனத்தை படிச்சலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சத்தமா சொல்ல போறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். யாருக்கு சொல்ல தெரியும்? சொல்லு, எலுமினல் சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வெரி குட். கிளாப் பண்ணி பார்க்கலாம். யாரு தெரியும்? எந்திரி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆக்ஷனோட சொல்லணும். சொல்லு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வெரி குட். கிளாப் பண்ணி பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வெரி குட். அழகா சொல்லிட்டா. நீ சொல்லு. எந்திரி. நீ சொல்லுவியா? அனுசியா கடைசி சொல்லு. சரி, எலுமினா ஒரு பாட்டு படிச்சிடலாமா? வெரி குட். எலுமி அவ்வளோதான். ஒரு சின்ன பாட்டு படிச்சுட்டு ஒரு சரி, என்ன பாட்டு படிக்கிறியா? Come and go with me to my father's house, to my father's house.